நாட்டாமை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். நாங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. கொண்டாந்து குடுத்தாங்க. வீட்ல உட்காந்து பார்த்தாங்க. வச்சு போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்து அதுக்கு பிறகு பார்த்து ஜெயா டிவில போட்டாங்க அது. எந்தவித ரைட்ஸும் வாங்காம. ஆமா. ஒரு பெரிய சர்ச்சையாயிடுச்சு. அதுக்கான ரைட்ஸுக்கான இந்த படத்தை தயாரிச்சவர் யாரு? ஆர்பி சௌத்ரி. சூப்பர். ஆமா. அதுக்கான பணம் கொடுத்தாலும் இது பண்ணல அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லும்போது ஒரு பெரிய இது பண்ணும்போது என்னாச்சுன்னா அவரை கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? சௌத்ரியாவா? ஆமா. பேச முடியாதுல்ல, நீங்கள் கவர்மெண்ட்டை எதிர்த்து பேச முடியாதுல்ல, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நீ படம் போட்டது ஏன்னா அந்த படம் வந்து டிவியில் வந்த பிறகு அதோடைய லைஃபே மாறிடுதுல்ல. உங்களுக்கு டிவிலே பார்த்துட்டோம், டிவியில் மறுபடியும் போடுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு போயிடுது இல்லையா? அப்படி அவங்க போட்ட பணமே இதாயிரும்ல. அதுக்காக ஒரு கொஞ்சம் இது பண்ணும்போது என்ன ஆக்குன்னா ஒரு மிரட்டல்கள் அதிகமாக வந்தவுடனே என்ன பண்ணார்? தமிழ் படங்களே தயாரிக்காமல் ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவிலே இருந்தார். இந்த கட்சி அதாவது அந்த கட்சி போகிற வரைக்கும் அந்த அரசியல்வாதிகள் தோற்று போயிட்டு வேறு அரசியல் கட்சி வர்ற வரைக்கும் அவர் ஆந்திரா பக்கம்தான் இருந்தார். ஆந்திராவில் சில தெலுங்கு படங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே தான் இருந்தார்.